வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்னைக்கு நாம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா, 8th பே கமிஷனை பத்தி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ், நிறைய லெட்டர்ஸ், நிறைய விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம பேசிட்டோம். இன்னைக்கு ஏஜி பிரான்ச், அதாவது அட்ஜுனன்ட் ஜெனரல் பிரான்ச் ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ல இருந்து ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று சோஷியல் மீடியாவில் வெளியே வந்துட்டு இருக்கு. இந்த ப்ரெசன்டேஷன் உண்மையா பொய்யா, இதுல இருக்கிற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மேக்சிமம் இது உண்மையா தான் இருக்கு. ஏன்னா ரொம்ப அனலைஸ் பண்ணி ரொம்ப அதை பத்தி டீப்பா அதை பத்தி ப்ரெசன்டேஷன் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ இது 8th CPCB ரெக்கமெண்டேஷனுக்காக, அதாவது 8வது ஊதிய குழு ரெக்கமெண்டேஷனுக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக ப்ரெசன்டேஷன் அவங்க ரெடி பண்ணி கொடுத்ததுல இது சோஷியல் மீடியாவில் வளம் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ஒரு ப்ரெசன்டேஷன்ல 8th பே கமிஷன்ல என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு 14 வகையான விஷயங்களை அவங்க ப்ரெசன்டேஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன, இதுல நம்மளோட பென்ஷனருக்கு எது முக்கியத்துவம் வாய்ந்தது, குறிப்பா இந்த NACP, அதுக்கடுத்து அவங்களோட பென்ஷன்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை பத்தி அவங்க பேசியிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க, ஏது சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி நம்ம டீட்டெயிலா இப்ப பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்க நம்மளோட யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற விஷயங்களை எடுத்துட்டு கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் அந்த ப்ரெசன்டேஷன். ஏஜி பிரான்ச்சில் இருந்து 8th CPC, அதாவது பே கமிஷன் செல்லுக்காக அவங்க உருவாக்கியிருக்க ப்ரெசன்டேஷன். இதில் டோட்டல் 14 ப்ரெசன்டேஷன் உருவாக்கியிருக்காங்க, ஸ்லைடுன்னு சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா இது மிலிட்ரி சர்வீஸ் பேயை பற்றி உருவாக்கின ஸ்டேட்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பேக்ரவுண்ட், அதாவது MSP எப்படிலாம் வந்துச்சு, 5th CPCயில் எப்படி இருந்தது, 6th எப்படி இருந்தது, யாருக்கெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இதை ஃபுல்லாக அவங்க கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராகவே புரியும் எப்படிலாம் இது மாறிச்சு. MSP அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, நம்ம 6th CPCயிலேருந்து அது MSP அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து 7th CPCயில் அதை 2.57 மல்டிப்ளை பண்ணி இன்றைக்கி இருக்கிற ரேட்டு MSP ப்ரெசன்ட் ரேட் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இதில் எப்படிலாம் இப்போ கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் பற்றி அனலைஸ் பண்ணிவிட்டு ப்ரொபோசல் ஆஃப் 8th CPC அப்படின்னு சொல்லி ரைட் சைடில் கொடுத்துருக்கு பாருங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆர்மி ஹெட் குவார்ட்டரில் ஏஜி பிரான்ச்லேருந்து என்ன ப்ரொபோசல் பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸர்ஸ்க்கு 30,000 ரூபாய், MNSக்கு 21,000 ரூபாய், JCOஸ்க்கு 18,000 ரூபாய், ORக்கு 12,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி அவங்க ப்ரொபோசல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி MACPயை பற்றியும் அதில் இருக்கிற ப்ராப்ளத்தை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. அதோட பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். MACP எப்படி வந்துச்சு, என்ன மாதிரிலாம் செஞ்சாங்க, எப்படி மாறுதல் அடைஞ்சிச்சு, இன்னைக்கு என்ன அதோட அனலைசிஸ் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணிட்டு அவங்க ப்ரொபோசல் என்ன, ACPCக்கு என்ன ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற போது MACP இப்போ 8, 16, 24 இருக்கிறத 6, 12, 18 இந்த மாதிரி நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் நாங்கள் ஏன் சொல்கிறோன்னா, இந்த இது ஏஜி பிரான்ச்லேருந்து அஃபிஷியலாக அதை அனலைஸ் பண்ணி இதெல்லாம் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் பற்றியும் அவங்க 8th CPCயில் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பற்றி அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. நான் இந்த ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்கேன். இதோட நோக்கம் நம்ம சொல்கிறது நோக்கம் இப்படிலாம் மாறப்போகுது அப்படின்னு பார்த்துக்கலாம். அதோட ப்ரொபோசல், அதாவது 8th CPC 8வது ஊதிய குழுக்கு என்ன அவங்க ப்ரொபோசல் பண்ணுறாங்கங்கிறத கிளியராக அவங்க கொடுத்துருக்காங்க, எப்படிலாம் மாறணும் அப்படிங்கிறது. இதில் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா லீவ் என்கேஷ்மெண்ட் அப்படிங்கிற அவங்க அந்த விஷயத்தையும் கையில் எடுத்திருக்காங்க. லீவ் என்கேஷ்மெண்ட் அதில் கையில் எடுத்துகிட்டு அதுலேயும் இப்போ 300 நாள் இருக்கிறத அவங்க 450 நாளாக மாற்ற சொல்லியிருக்காங்க என்கேஷ்மெண்ட். ஏன்னா இப்போ நிறைய பேர் 300 நாளைக்கு மேலே பண்ணும்போது அவங்களுக்கு அந்த அமௌண்ட் கிடைக்காம இருக்குது. அப்போ இதை எக்ஸ்ட்ராவாக கூட்டணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அவங்க ஆர்மி ஹெட் குவார்ட்டர் ஏஜி பிரான்ச் இதை அனலைஸ் பண்ணாமல் நார்மல் ஒரு ஃபேக்காக இந்த லெட்டர் நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் நான் சொன்னேன் இது கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த அளவுக்கு ஒருத்தவங்க ஒரு ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணி இதோட பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரெசன்டேஷன் யார் ரெடி பண்ணாங்களோ ஒரு பெரிய ஆளாக தான் இருக்கணும். அதனால தான் ஏஜி பிரான்ச் போட்டு அதை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம குறிப்பாக நம்மளோட பென்ஷனர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குதோ இல்லை வரக்கூடிய ப்ராப்ளம் இருக்குதோ அந்த ப்ராப்ளத்தை ஃபுல்லாக அவங்க ப்ரொபோசலில் கொடுத்துருக்காங்க. இந்த மொத்த ஸ்லைடும் நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் யாருக்கு தேவையோ அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
நம்ம வந்து நோக்கம் வந்து எது உண்மை எது பொய் எது ஃபேக் லெட்ரு அப்படிங்கிறத நம்மளும் பார்த்துட்டு எடுத்தெடுப்பில் நம்ம வீடியோ போட மாட்டோம், அனலைஸ் பண்ணிட்டு தான் வீடியோ போடுவோம். ஒவ்வொரு ப்ரொபோசலையும் நம்ம வந்து உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். இது ஜஸ்ட் ஃபார் ஒரு ப்ரொபோசல் தான். அதாவது அர்ஜுனன் ஜெனரல் பிரான்ச்சில் இருந்து 8th CPCக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ப்ரொபோசல் மட்டும்தான். இது உண்மையாக செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா, இதில் மாறுதல் வருமா வராதா அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரியாது. இப்போ இது பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் எஜுகேஷன் அலோன்ஸ் நம்ம CEA அப்படின்னு சொல்லுவோம். அதோட ஹிஸ்ட்ரி அதோட இது எல்லாமே வந்திருக்கு. இப்போ இந்த CPCயை பார்த்தீங்கன்னா 8th CPCலையும் CA வந்து கூடுதலாக தான் கொடுக்கணும். எப்படி நீங்கள் சிட்டி வைஸ் அலோன்சஸ் இருக்கோ அது மாதிரி நீங்கள் இந்த சில்ட்ரன் எஜுகேஷன் அலோன்ஸும் அந்தந்த சிட்டியில் படிக்க வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுமாதிரி ஃபேமிலி பென்ஷன் பார்த்தீங்கன்னா 30%லேருந்து 40% கொடுங்க. ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷன் வந்து 40% கொடுங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து நம்ம ப்ரொபோசல் வச்சுருக்காங்க 8th CPCயில். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இதுக்கு முன்னாடி 30% இருந்தது, இப்போ 40% கொடுங்க. 10% எக்ஸ்ட்ராவாக ஃபேமிலி பென்ஷனுக்கு வந்து ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷனுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க கோரிக்கையாக வச்சுருக்காங்க. இதுவும் ரொம்ப நல்ல விஷயம்தான். இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான விஷயத்தை நம்ம சொல்கிறதுக்கு தான் நம்மளோட யூடியூப் சேனல் இருக்குது. நம்மளோட நோக்கம் என்றைக்குமே உண்மையை எடுத்துகிட்டு வந்து சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. எது உண்மை எது பொய் அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட, ஏன்னா நிறைய ஃபேக் நியூஸ் நிறைய ப்ரொபகண்டா நியூஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. உண்மையான நியூஸ் யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க. இப்போ இந்த ஸ்லைட் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிற அந்த ஒரு ஏஜை வந்து மாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஜவான் லெவலில் கிடையாது, ஆஃபீஸர்ஸ் லெவலில் அவங்க ப்ரொபோசல் பண்ணியிருக்காங்க. கர்னலுக்கு எப்போ ரிட்டையர் ஆகலாம், பிரிகேடியருக்கு எப்போ ஆகலாம், மேஜர் ஜெனரலுக்கு ஆகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை வந்து ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏஜ் ஆஃப் ரிட்டைர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து எப்போ ஏஜுக்கு ரிட்டைர்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லைட் பார்த்தீங்கன்னா ஹார்ட்ஷிப் அலோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரிஸ்க் அலோன்ஸை பற்றி கூட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து அவங்க வந்து இதை ப்ரொபோசலாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளோட நோக்கம் என்றைக்குமே நான் சொல்கிறது தான், விழிப்புணர்வு கொடுக்கறது, வேறு எதுவுமே கிடையாது. நம்மளோட யூடியூப் சேனல் என்றைக்குமே எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம உருவாக்கி தமிழில் நம்ம யூடியூப் சேனல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட வெப்சைட் இருக்குது www.esmthambis.com. அதுக்கடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ESM தம்பிஸ். அதில் வந்து ஜாதி மதம் மொழி இனம் எந்த விஷயங்களும் நம்ம போட மாட்டோம். ஒன்லி எக்ஸ் சர்வீஸ்மேனோட வெல்ஃபேர்ஸ் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. நம்மளோட குரூப் அட்மின்ஸ் இருக்காங்க. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளால் முடிஞ்ச எல்லா விஷயங்களையும் எடுத்துகிட்டு வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் வெல்ஃபேர்ஸ்க்காக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட யூடியூப் சேனல் அஃபிஷியல் மெம்பர்ஷிப் ஆகணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மெம்பர்ஷிப் பக்கத்தில் ஜாயின் அப்படின்னு இருக்கும், சப்ஸ்கிரைப் பக்கத்தில் நீங்கள் அதை கிளிக் பண்ணி நம்மளோட யூடியூப் சேனலோட மெம்பர்ஷிப் ஆகிக்கலாம். அப்படி ஆனீங்கன்னா உங்களுக்கு நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும். மந்த்லி 29 rupees தான் நீங்கள் யூடியூப்க்கு பே பண்ணி அஃபிஷியல் பார்ட்னர் ஆகிக்கலாம். ஏன் நாங்கள் சொல்கிறோன்னா, எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் மெம்பர்ஷிப் அதிகமான நபர்கள் ஆக நம்மளோட வீடியோவை யூடியூப் என்ன பண்ணால் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணோம். அப்படி ரெக்கமெண்ட் பண்ண போகும்போது நம்மளோட சேனல் இன்னும் க்ரோத் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இதனால தான் நம்ம கேட்டுக்கிறோம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய்ஹிந்த். நம்முடைய ESM தம்பி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்.